சரி, ஒரு பையர் டிப்ஸ்லேருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பில்டராக இருக்கட்டும், நீங்கள் கம்பல்சரி கேட்க வேண்டியது, சார் நீங்கள் எவ்வளோ யூடிஎஸ் வந்து எங்கள் இடத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு யூடிஎஸ் பெர்சன்டேஜ் வந்து மற்ற பில்டரோடவும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஒருத்தவங்க இந்த பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா மற்ற பில்டர் என்ன பெர்சன்டேஜ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ்கிட்ட கண்டிப்பாக இதை ரெஃபர் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக சேல் டீட்ல யூடிஎஸ் மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. யூடிஎஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா பின்னாடி கண்டிப்பாக பிரச்சனை வரும். சரி, இப்போ இதே வந்து 4வது என்ன அப்படின்னா, நீங்கள் லெஸ்ஸான யூடிஎஸ் வாங்கியிருக்கிறீங்க, ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா, மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் மாறும்போது உங்களுக்கு ரீடெவலப்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கால்குலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலையும் உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். அதனால இதெல்லாம் நீங்க ஒரு பையராக இருந்து கண்டிப்பா ஒரு பில்டர்கிட்ட கேட்கக்கூடிய கண்டிப்பான கேள்விகள். ஆனா பெரும்பாலான செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பில்டப் ஏரியாவை காட்டி தான் அவங்கள ஈஸியா கவர் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாருங்க இத்தனை பால்கனி இருக்குது, ஸோ இங்க பாருங்க எவ்வளவு வென்டிலேஷன் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ ஹால் ஏரியா பெருசா இருக்குது அப்படின்லாம் பில்டப் ஏரியா பெருசா காட்டுவாங்க. யூடிஎஸ் ரொம்ப குறைவா இருந்துரும். கடைசியில் என்ன ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னா, ரீசேலுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியா போறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்கும்.